வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஒரு டேர்ம் இருக்குது, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சொல்லும் போதே வந்து இந்த டேர்ம் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது இல்லையா? ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார், அவங்க யாருக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க, அவங்க யாருக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது என்ன கண்டிஷன் வைப்பாங்க, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஞ்சல் இன்வெஸ்டர், இந்த நேமில் வர மாதிரியே அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தாங்க. ஏன் கேட்குறீங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும், பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல்ஸ்னால் எஸ்டிமேட் பண்ணி பயங்கரமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால், அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க லோனே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இதுவே பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் அப்படின்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தே ஆர் ரெடி டு ஃபண்ட் யுவர் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக லோன் கேட்டால் பேங்க்கில் வந்து சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து அதுக்கான கேஷ் ஃப்ளோ ஐடியாஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணிட்டு தான் கொடுக்கலாமா வேணாமான்ட்டு 10 தடவை அலக்கடிச்சு மேபி சம்டைம்ஸ் கிடைக்காம கூட போகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்க்கோ இல்லை ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் வச்சுருக்க நியூ கம்பெனிஸ்க்கோ அவங்களோட ஐடியாஸ் அண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க யாருன்னா, அவங்க வந்து அவங்க எதனா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுன்றதுனால அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸை வித் சம் ரிஸ்க் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் ஹையர் ரிஸ்க் எபிலிட்டி. ஸோ பட் இருந்தாலுமே வந்து அவங்க அதை பற்றி ஒரி பண்ணாமல் அந்த பிஸ்னஸையும் அவங்க ஐடியாவும் நம்பி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்டிங் பண்ணுறவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன் ரிட்டர்ன் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் ஈக்விட்டி ஹோல்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணுறவங்களுக்கு இவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ஈக்விட்டி ஷேர் கிடைக்கும் போது தேல் பி பார்ட் ஆஃப் லைக் ஃப்ரம் பிகினிங் அதில் அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு இருக்கிறதும் இல்லாமல் அந்த டைம் நல்ல க்ரோத் இருக்கும்போது இவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்குன்றதுனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸுன்ற டேர்முக்கான மீனிங். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இந்த மாதிரியான பீப்புள் எங்கே இருப்பாங்க அப்படின்றதுலாம் டவுட் தான். இதில் வந்து நீங்கள் சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் எடுத்தீங்க அப்படின்னா மேபி இஃப் யூ கேன் ஃபைண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க மூலமா நீங்கள் ஃபண்டிங் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வேறு யாருக்கா தேவைப்படுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.